हाय फ्रेंड्स நல்லா கம கமன்னு ஹோட்டல் சுவையில சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னா இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். சாம்பார் சாதம் செய்யறதுக்கு சின்ன படி அதாவது 200 கிராம் படியால ஒரு படி அரிசி கூடவே 1/4 படி போல துவரம் பருப்பு ஒண்ணா எடுத்துக்கங்க. ரெண்டுத்தையும் ஒரே கிண்ணத்துல அளந்து எடுத்ததுக்கு அப்புறம் குக்கர் பேன்ல மாத்தி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ரெசிபிக்கு வீட்டில் பயன்படுத்துகிற நார்மல் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இந்த கிண்ணத்துல நம்ம அரிசி பருப்பு அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கிண்ணத்தால 4 கிண்ண அளவுக்கு தண்ணியை சேர்த்து விட்டுட்டு கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 5-6 போல பூண்டு பல், 1 டீஸ்பூன் எண்ணெயை விட்டு ஒரு கிளறி விட்டுட்டு குக்கர் பேனை மூடி விட்டுக்குங்க. 5 விசில் வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. ஸ்டீம் எல்லாம் நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் குக்கர் பேனை ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. அரிசி பருப்பு ரெண்டும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை கரண்டியாலேயே மறுபடியும் நல்லா மசிச்சு விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்குங்க. மெல்ட் ஆகி எண்ணெயும் காஞ்ச உடனே 1 டீஸ்பூன் போல கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. கூடவே 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சு விட்டுக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு கை நிறைய சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. வெங்காயம் சில நொடிகளுக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்து ஒரு முள்ளங்கியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இந்த முள்ளங்கியை அதனுடைய பச்சை வாசனை கொஞ்சம் போறதுக்கு எண்ணெயிலேயே சில நொடிகளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 2 கேரட், 4-5 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்க கட் பண்ணி சேர்த்து விட்டுக்குங்க. காய்கறிகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. அடுத்து 10-12 போல வெந்தயத்தை சேர்த்துக்குங்க. சில நொடிகளுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இந்த காய்கறி எல்லாம் வேகிறதுக்கு காய்கள் முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு கிளறி விட்டு கவர் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை முழுகிற அளவுக்கு தண்ணியை சேர்த்து 20 நிமிஷமா ஊற வச்சிருக்கிறேன். அதை கரைச்சி தண்ணியை எடுத்து ரெடியா வச்சுக்கலாம். இடையிடையே காய்கறிகளை ஒரு தடவை கிளறி விட்டுக்குங்க. 80% காய்கறியெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கரைச்சி எடுத்துருக்கிற புளி கரைசலை சேர்த்து ஒரு கிளறி விட்டு கவர் பண்ணி விட்டுக்குங்க. கடாயை ஓபன் பண்ணி விட்டுக்குங்க. காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணி விட்டுக்குங்க. உப்பும் ஒரு தடவை செக் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு துருவிய வெல்லம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு வேக வச்சு எடுத்துருக்கிற பருப்பு அரிசியை அதில் சேர்த்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த சாம்பார் சாதம் எந்த அளவுக்கு குழஞ்சி வருதோ அந்த அளவுக்கு சாம்பார் சாதம் நல்லா டேஸ்டாக இருக்குங்க. அந்த கன்சிஸ்டன்சியை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு மறுபடியும் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா சூடாக்கி அதை சேர்த்து விட்டுக்குங்க. மறுபடியும் நல்லா கலந்து விட்டு நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் குக் பண்ணி விட்டுக்குங்க. கடைசியா 1 டீஸ்பூன் நெய், மேல கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்குங்க. சுட சுட கம கமன்னு சாம்பார் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இது போல மேலும் பல வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.